குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீயா? ஆமா, நேத்து பள்ளியிடமே வரல. எதுக்கு வர நீனே? சார் உங்களுக்கு தெரியாதா, எங்க அக்கா குழந்தை வந்துருக்கு சார். உங்க அக்காவுக்கு குழந்தை போடுச்சா? ஆமா சார். சரி, இனிமேல் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோ. சார் அதுக்கு நான் என்ன சார் பண்றேன், மச்சான்ட சொல்றேன். நீ ஆரம்பத்திலேயே ஆரம்பிச்சிருவா, இப்படியே பேசிட்டு நீ கிளாஸே போயிடும். சரி, படத்துக்கு போலாமா? படத்துக்கு போக முடியாது. ஏய், படத்துக்கு இல்லடா, பாட்டு போலாமா? போலாம் சார். ஓகே. இங்கிலீஷ்ல மொத்தம் எத்தனை எழுத்து இருக்கு? இங்கிலீஷ்ல வந்து 56, 45, 45, ஒரு 34. இது 34 சார் ஏதோ ஒரு முடிவாங்க இருக்கு. பேல இங்கிலீஷ்ல மொத்தம் 26 எழுத்து இருக்குடா. அவ்வளவுதான் இருக்கா? ஆமா. அதுல உனக்கு பிடிச்ச எழுத்து எது? எனக்கு பிடிச்ச ஏ சார். நினைச்சேன் நீ எஸ்ஏ சூர்யா ரசிகரா இருப்ப. சார் நீங்க நினைக்கிற மாதிரி இப்படி ஏ போட்டு ரவுண்ட் போட்டு சார், குட்டி சின்ன பையன் தானே. வெரி குட், வெரி குட். நல்ல பையன். நம்ம இப்ப மேட்சுக்கு போமா? மேட்ச் போகல சார். மேட்ச் இல்லடா, கணக்கு. கணக்கு பண்ணல சார், எனக்கு ரொம்ப இஷ்டம் கணக்கு பண்ண. உன்னை கணக்கு பண்ண சொல்லுடா. கணக்கு பாப்போம். பாக்கல சார். பாக்கலாமா? 2 2 கூட்டினா 4 இருக்கட்டும். 4 4 கூட்டினா 8 இருக்கட்டும். 8 8 கூட்டினா 16. 16 16 கூட்டினா 32. கரெக்ட் தானே? அப்படின்னா 1,300,000 1,300,000 கூட்டினா என்ன வரும்? எனக்கு கோவம் வரும், ஆட்டிக்கு மூஞ்சி அடிச்சுறேன். ஈஸியா இருக்குதுல்ல, நீங்க வச்சுட்டு கஷ்டமா இருக்குது எங்கிட்ட கேக்குறீங்களா? வாத்தியாரும் பார்க்க மாட்டேன் சார். சரி, உனக்கு பிடிச்ச விலங்கு எது? எனக்கு ஆடுதான் சார் பிடிக்கும். ஆடுதான் ரொம்ப பிடிக்கும். ஆட்டை பத்தி ஒரு 3 விஷயம் சொல்லு பாப்போம். சூப்பரா சொல்லு சார். சொல்லு சார். ஆடு வந்து புல்லு சாப்பிடும் சார். வெரி குட். அப்புறம் ஆட்டு குட்டி புல்லு சாப்பிடும் சார். அப்புறம் ஆடோட அம்மாவை புல்லு சாப்பிடும். ஆடோட பேத்தியும் புல்லு சாப்பிடும், ஆடோட கொல்லு பேத்தியும் புல்லு சாப்பிடும். அதுதான் எங்களுக்கு தெரியாது பாரு. சரி, தண்ணியிலே ஒரு 5 மிருகம் சொல்லு பாப்போம். சார் 2 தவளை. வெரி குட். 2 மீன். வெரி குட். ஒன்னு எங்க அப்பா. உங்க அப்பாவா? ஆமா சார், எப்பவுமே தண்ணியில் தான் இருப்பாரு. உங்க குடும்பமே நல்ல குடிமகன் குடும்பம் இருக்கு. சரி, இப்ப அடுத்ததான் நான் ஒரு கேள்வி கேக்குறேன். உனக்கு பிடிச்ச பறவை எது? சார் எனக்கு பிடிச்ச பறவை காக்கா. வெரி குட், நல்லா சொல்லிருக்கிய. உனக்கு ஏன் காக்காவை பிடிச்சிருக்கு? காக்கா நம்ம தேசிய பறவை தானே சார். காக்கா தேசிய பறவையா? சார் இல்ல சார், மாநில பறவை. இல்ல, என்னது மாநில பறவையா? ஓகே சார், டிஸ்ட்ரிக்ட் பறவை. சார் ஒரு முடிவு வந்துக்கல சார், நமக்கு வேண்ட எனக்கு வேண்ட பஞ்சாயத்து பறவை சார். உன் கூட நம்மளால பஞ்சாயத்து பண்ண முடியாது. இப்போ வந்து கொக்கு எப்போ ஒத்த கால்ல நிக்கும்? கொக்கு வந்து ஒரு கால் தூக்குமா? கொக்கு வந்து ஒரு கால் தூக்குமா, ஒத்த கால் நிக்குது. ஒரு கால தூக்கும் போது யாருக்கும் தெரியாது பாரு. மனுஷன் எப்போ ஒத்த கால்ல நிப்பான்? மனுஷன் வந்து டெய்லி காலையில 100,000 போடுமா நிப்பான். சரி, 100,000 போடாம எப்ப நிப்பான்? சார் உங்களை பத்தி எனக்கு தெரியாது சார். ரொம்ப கலாய்க்கிறேன். சரி, நான் இன்னொரு கேள்வி கேக்குறேன். சர்ச்சுக்கு ராமன் தெரியுமா உனக்கு? அது யாரும் தெரியாது சார். நீல் ஆம்ஸ்டாங் தெரியுமா? தெரியாது சார். மார்கோனி தெரியுமா? தெரியாது சார். இதெல்லாம் தெரியாம நீ எல்லாம் ஸ்டூடெண்டா இருக்கா? உங்களுக்கு சுப்பிரமணி தெரியுமா? சிவனேசன் தெரியுமா? இந்த சிவனேசன் கட்சி கூப்பிடு. தெரியாதா? உங்களுக்கு தெரியாது. எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியாது. ஏய், நீல் ஆம்ஸ்டாங் மார்கோனி என் ஃப்ரெண்ட் இல்லடா, அவங்க எல்லாம் சயின்டிஸ்டா. இருந்துட்டு போட்டு சார். இவ்வளவு கேள்வி கேட்டீங்களே, நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறேன் சார். என்கிட்ட கேள்வி பெருசா இல்ல சார், தெரியும் தெரியாது மட்டும் சொல்லுங்க சார். எனக்கே சவால் விடுற பாரு சார், தெரியும் தெரியாது மட்டும் சொல்லுங்க. ஓகே, நான் சொல்றேன். நீங்க லூசுங்கிறது உங்க அப்பாவுக்கு தெரியுமா சார்? சார் அது விடு சார், அது விடு சார், அது வேண்டாம் விடு சார். என்ன வர அடுத்த கேள்வி கேட்க எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு? சார் படிச்சது பெரிய சார். கேள்வி சார். சரி, கேளு. ஒரு கோழி, ஒரு கோழி 10 முட்டை போடுச்சு. 10 முட்டை போடுச்சா? ஆமா சார். அதுல 9 முட்டை கோழி முட்டை, 9 முட்டை கோழி முட்டை, ஒரு முட்டை வாத்து முட்டை. எப்படி அதெல்லாம் சாத்தியமா சார்? கோழி நடத்து சரி சார். அதான் உங்களுக்கு தெரியாது, நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது. சரி, இன்னொரு கேள்வி சார். கேட்டு தொலை. ஒரு பில்டிங், ஒரு பில்டிங் 4 பேர் சேர்ந்து 10 நாள்ல கட்டுறாங்க. பரவாயில்லையா? அதே பில்டிங் 8 பேர் சேர்ந்து எவ்வளவு நாள் கட்டுவாங்க? ஒரு பில்டிங் 10 பேர் சேர்ந்து நாள்ல ஒரு 3 நாள்ல கட்டுவாங்க. அறிவே சார். அதை ஏற்கனவே 4 பேர் சேர்ந்து 8 நாள் கட்டிட்டாங்கல்ல. ஆமா, நேற்று உனக்கு ஹோம்வொர்க் கொடுத்தோம்ல, அதை செஞ்சியா முதல்ல? ஹோம்வொர்க்கா சார்? சார் உங்களுக்கு தெரியுமா? சொல்லு. சொல்றது ஈஸி சார், அது அப்படி கேட்டு எழுதுறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பார் தம்பி, நாங்கெல்லாம் வானத்துல இருந்து குதிச்சு வாத்தியாரா வரல. நாங்களும் படிச்சு முடிச்சு பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் முடிச்சுதான் வந்திருக்கோம். சார் கதையில விடாங்க சார். நான் சொல்றேன் பாரு சார், அது எழுதுறதுக்கு 2ஆம் கிளாஸ் படிச்சுருந்தா போதும். எழுத முடியுமா உன்னால? எனக்கே சவாலு. சரவணனுக்கே சவாலு. என்ன சொல்ற? எழுது, நான் எழுதுறேன், சொல்லு. ஆனா ஒண்ணு சார், இது நான் ஜெயிச்சா நாளையில இருந்து ஸ்கூலுக்கே வரணும். சொல்லு, நான் எழுதுறேன். ஒரு மாட்டு வண்டிக்காரன், ஒரு மாட்டு வண்டிக்காரன் ஒரு மாட்டு வண்டியிலே, ஒரு மாட்டு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது, போய் கொண்டிருக்கும் போது, ஒரு மலை மேலே, ஒரு மலை மேலே ஒரு வளைவு வந்துட்டாங்க. ஒரு வளைவு வந்தது. அப்போது மாடு சேத்துல மாட்டிச்சு. மாடு சேற்றில் சிக்கிக் கொண்டது. அப்போ மாட்டுன்னு சொன்னா, மாட்டு வண்டிக்காரன் மாட்டிடம் என்ன சொன்னான் என்றால்,
பார்க்கல திரும்பி சொல்லு, மறுபடியும் சொல்லுப்பா. ஒரே நிமிஷம் சேத்துல மாட்டு வண்டி மாட்டிக்கிச்சு. அதெல்லாம் சிக்கிக்கிச்சு. மாட்டு வண்டிக்கார மாட்டுட்டு என்ன சொன்ன அதை மட்டும் சொல்லு. மாட்டு வண்டி யார் என்ன சொன்னா இன்னொரு பேப்பர் ஒண்ணு. இந்த சார் இது ஏன் தெரியுமா? என் வேலையை ரிசைன் பண்றேன்.